4 கோடி ரூபாய் காசு சேர்க்கத்தான் வந்து தீர்த்தம் பண்றான். தலப்பத்தோலை என்று சொல்லப்படுகிற அதான் இல்லாத காரணம் கோபமாக கிடக்கு. கதிர்காமத்திலே எப்படி தீர்த்தோற்சவம் இடம்பெறுமோ அதங்கமான கருத்துக்களை வந்து உங்க தீர்த்தம் இருக்கல்லோ இதுல என்ன பங்கு பெற்று நான் போட்டேன். பருந்துகள் பறக்கின்றது. நல்லூர் ஆகப்பட நாங்க போறேன். ஏதாவது அன்பா கதைச்சால் அவர் எனக்கு அடிதான். இன்று தீர்த்த திருவிழா 50 பேர் சாப்பிட்டு எச்சிக்கோ பேலிய விதராரு சாப்பாடு கொடுக்குறேன். பக்தர்கள் தங்களை மறந்து அந்த காவடி ஆட்டங்களை வந்து அழகான அந்த தொண்டவனாறு பாலத்தை பார்க்கின்றோம். வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க சன்னதி ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்று தீர்த்த திருவிழா. தீர்த்த திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது? தீர்த்த திருவிழா என்ற படியினால் வழமையாகவே காவடிகள் வந்து காவடி கந்தரை நோக்கி லட்சக்கணக்கில் வரும். அதே மாதிரி இன்றும் காவடிகள், பல காவடிகள் வந்திருக்கின்றன. அந்த காவடிகள் பக்தர்கள் தங்களை மறந்து அந்த காவடி ஆட்டங்களை வந்து செய்கின்றார்கள். அதே மாதிரி தற்பொழுது மக்கள் எல்லோரும் அந்த தீர்த்த திருவிழாவை பார்ப்பதற்காக வருகை தந்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தீர்த்த திருவிழாவில் நடைபெறப் போகின்ற சகல முக்கியமான விடயங்களையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா இன்று பக்தர்கள் எல்லோரும் பக்தி மயமாக வந்து நிற்கின்ற அந்த காட்சி, இன்று எவ்வாறான அந்த பக்தி பூர்வமான விடயங்கள் நடக்கப் போகின்றன என்பது சம்பந்தமான எல்லா தொகுப்புகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். காவடிகள் இன்று தீர்த்த திருவிழா என்ற படியினால் வளமையை விட அதிகமான காவடிகள் வந்திருக்கின்றன. அவ்வாறு வந்த காவடிகளினுடைய அந்த உக்கிரமான ஆட்டத்தினை நாங்கள் இனி பார்க்கலாம்.
எல்லா இடங்களிலும் இருந்து வந்திருக்கின்றார்கள்.
எந்த தூர இடத்திலிருந்து வந்தாலும் அதில் பாய் போட்டு உறங்கி சன்னதி யானை தரிசித்து செல்ல முடியும். அது மேலதிகமான ஒரு சிறப்பு வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு அதே மாதிரி காலை தேநீர் உணவுகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியையும் பார்க்கலாம். தேநீரும் பனிஸும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பூஜைகள் முடிவடைந்து தீர்த்த திருவிழா ஆரம்பமாகும். அற்புதம் தருகின்ற தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய 2025 ஆண்டுக்குரிய பெரும் திருவிழா ஆவணி பூர்வபக்க பிரதமையிலே ஆரம்பமாகி பெருமானுடைய திருவருளினாலே பூர்வக்க திருவருள் துணை கொண்டு பூரணையிலே தீர்த்தோற்சவத்தை அடிப்படையாக கொண்டு பெருந்திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. அமாவாசை நாளிலே திருவருள் தருகின்ற பெருமானுடைய கொடியேற்ற உற்சவம் ஆரம்பமாகி பூரணையிலே நிறைவு வருகின்ற ஒரு வழக்காறு இருக்கிறது. அந்த வகையிலே தொண்டைமனாறு செல்வச்சன்னதி வடிவேலனுடைய வெள்ளிவேலன் நகரனுடைய 2025 ஆண்டுக்குரிய தீர்த்தோற்சவம் பக்திபூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. அற்புதமே வடிவமாக இருக்கிற பெருமானுக்கு, அழகு நிறைந்த கந்த பெருமானுக்கு இன்று திருவிழா சிறப்பாக இருக்கின்ற அந்த திருக்கோலத்தை பார்க்க போகிறோம். தலப்பத்தோலை என்று சொல்லப்படுகிற 4 பக்கமும் தலப்பத்தோலையினாலே கட்டப்பட்டு கூடாரமாக இருக்கப்பட்ட அந்த வெள்ளிவேல் பெருமான் கதிர்காமத்திலே எப்படி தீர்த்தோற்சவம் இடம்பெறுமோ அதே போல அந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் 4 பக்கமும் தலப்பத்தோலை கட்டப்பட்டு சிறப்பாக அங்கிருந்து பெருமான் எம்பெருமானுடைய செந்தாமரை பீடமாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கேணிக்கு எழுந்தருளி பெருமான் தீர்த்தமாட இருக்கிறார். அருமையான தீர்த்தக்கேணி பெருமானுக்கு அமைந்திருக்கிறது. அங்கே செந்தாமரை வடிவத்தை ஒத்ததாக அற்புதமான ஒரு தீர்த்தக்கேணி அமையப்பெற்று பெருமானுடைய தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கிறது. பவவினை தீர்த்தோம் கருணையை வடிவமாக இருக்கக்கூடிய கந்த பெருமானே, எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்தருளுகின்ற அற்புத கந்தனே என்று வேண்டி தூதிக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருளை வாரி கொடுக்கின்ற அற்புத கந்தன் எல்லாம் வல்ல தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி வேலவனுடைய திருவருள் நிறைந்திருக்கின்ற பொழுதிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த காணொளி பின்னூட்டத்திலே உங்களோடு இணையும் வரை மீண்டும் இந்த காணொளியோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்களோடு இணைய இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தலப்பத்து ஓலைகள் கட்டப்பட்ட அந்த கூடாரத்தில் வள்ளிவேல் பெருமான் இருந்து கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். தீர்த்த திருவிழாவை காண்பதற்காக பக்தாடியார்கள் இப்பொழுதே இருக்கின்ற அந்த அழகிய அற்புத காட்சியினை வந்து பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இன்னும் சற்று நேரத்தில் அந்த வேலவனுடைய அந்த ஆற்றங்கரையானுடைய அந்த தீர்த்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற போகின்ற அந்த அற்புத காட்சியினை இன்னும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தலப்பத்தோலைகள் நாலாபுறமும் இருக்க அந்த கூடாரத்தினுள் வெள்ளிவேல் பெருமான் தீர்த்தமாடுகின்ற இடத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க போகின்றோம். தீர்த்தமாடுவதற்காக அந்த தலப்பத்தோலைகள் நாலாபுரம் இருக்க சன்னதியான் வருகின்ற அந்த காட்சி எவ்வாறு கதிர்காமத்தில் அந்த தீர்த்த உற்சவம் நடைபெறுமோ அதே போல செல்லச்சன்னதியிலும் நடைபெற போகின்றது. அந்த அழகிய காட்சியினை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகின்றோம். தீர்த்த கேணியை நோக்கி எம்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். புண்ணிய தீர்த்தத்தினால் அந்த தாமரை தடாகம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு சிலவர்களினால் ஆரம்ப கட்ட அந்த செயல்பாடு செய்யப்படுகின்றது. கூடாரம் திறக்கப்பட்டு வள்ளிவேல் பெருமான் இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இனி பல்வேறுபட்ட அபிஷேகங்கள் ஊடாக தீர்த்தமாடுகின்ற அந்த சன்னதி யானை
அற்புத காட்சியினை வந்து பார்க்க போகின்றோம். நெய் வார்க்கப்படுகின்றது. சுற்றவர முக்கிய கப்புராலை இருக்க ஏனியவர்கள் சுற்றி நின்று ஆற்றங்கரை கந்தனுக்கான அந்த தீர்த்த உற்சவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை பக்தர்கள் மிகவும் பக்தி உணர்வோடு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தோடம்பழத்தினால் அபிஷேகம் நடைபெறுகின்றது. தோடம்பழங்களை கொண்டு வந்த அபிஷேகம் செவலை நிற தோடம்பழத்தோடு செய்யப்படுகின்றது. பருந்துகள் வட்டமடுகின்றன. எல்லா வகையான பழங்களினாலும் சன்னதியானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா வகையான பழங்களும் சன்னதியானுக்கு அந்த அபிஷேகத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எமது பிரதேசத்தினுள் இக்கால பகுதியினுள் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. அதனால் பக்தர்களான உங்களதும் உங்களது பிள்ளைகளதும் தங்க நகைகள் மற்றும் தங்கச் சங்கிலிகளை களவெடுப்பதற்கு அல்லது பிரிவு செல்வதற்கு இடமுண்டு. வார்க்கப்படுகின்ற அபிஷேக பொருட்கள் எல்லாம் இந்த வழியினால் குளத்துக்குள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். விளாம்பழத்தினால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாதுளம்பழத்தினால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான பழங்களும் இங்கே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேன் வார்க்கப்படுகின்றது. தேனினால் சன்னதியானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. மாம்பழத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது.
பலாப்பழத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அபிஷேகம் முடிந்த பின்னரும் நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அடுத்த அபிஷேக பொருள் பயன்படுத்தப்படும். கரும்பினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. தயிரினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. பாலினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அற்புதங்களும் அனுக்கிரகங்களும் 2025 மலர் வெளியிடப்பட்டு தற்சமயம் இளநீவாக்கப்படுகின்ற அந்த காட்சி பக்தர்கள் எல்லோரும் பக்தி மயமாக ரோஹ்ரா ரோஹ்ரா என சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அபிஷேக திரவியங்களினால் அபிஷேகம் மிக சிறப்பாக செய்யப்படுகின்றது. பருந்துகள் கோயிலுக்கு மேல் வட்டம் சுற்றியபடியே இருக்கின்றன. சந்திரத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. பின்னர் குங்குமம், திருநீர் என எல்லாவற்றினாலும் வேலவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். எல்லா பக்தர்களும் எழுந்து நின்று அந்த தீர்த்தத்தை பெறுவதற்காக மிகவும் ஆர்வமாக நிற்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். தீர்த்தம் முடிவடைந்து வேலவனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பின்னர் மறைக்கப்படுகின்ற காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். எனவே இதனை கூட்டி வந்த மாவா உடனடி தெரிவிக்கின்றார். எனவே இவரை கூட்டி வந்த உறவினர்கள் முக்கிய கும்பம் கேணியினுள் ஊற்றப்படுகின்றது. முருகப்பெருமான் கேணிக்குள் இறங்கி சுற்றுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். முதலிலே அர்ச்சகர்கள் இறங்குகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம்.
முருகப்பெருமான் கேணியை விட்டு வெளியால் வந்த பின்னர் பக்தர்கள் அந்த தீர்த்தத்தினை பெறுவதற்கு போட்டி போடுகின்ற அந்த காட்சி வாளியால் ஏற்றப்படுகின்றது நீர். பக்தர்கள் எல்லோரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த தீர்த்தத்தை பார்த்து தீர்த்தம் வாங்குவதற்காக நிற்கின்ற காட்சி. வீதி முழுவதுமே பக்தர்கள் எல்லை கடலில் நிற்கின்றார்கள். சன்னதியார் கோயில் இருக்கும் அந்த சன்னதியான் சாமியார் சில தன்னுடைய ஆதங்கமான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கின்றார். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எனக்கும் இது புதுசாக இருந்தது. அவர் எல்லோரோடையும் பெரிதாக கதைப்பதில்லை. இதில் சில நேரங்களில் மட்டுமே கதைப்பார். அவர் என்னோடு உரையாடிய போது இருக்கின்ற அந்த காணொளி வரப்போகின்றது, பாருங்கள். ஐயா, இன்றைக்கு நல்ல சந்தோஷம் இருக்கிறீங்கள் போல. சொல்லுங்க, இன்றைக்கு பக்தர்களுக்கு முருகன் பக்தர்கள் உலகத்தில் இருக்கிற பக்தர்களை கண்டா இல்லைண்ணா காண அதான் பிரச்சனை. அதான் இல்லாத காண கோபமாக கிடக்கு. இந்த கவனிக்கிற எல்லாரும் சீறி அடிக்கிறோம். அது நான் ஏதாவது அன்பாக கதைச்சால் அவர் எனக்கு அடிதார். அது சரியான துன்பத்துக்கு நிற்கிறேன். நான் கேட்டு பார்த்தேன். அவர் என்னில் கோவிக்கிறேன். ஒரு நேரம் அந்த பக்தியா வார இல்லை, ஏதாவது ஒரு வழியில் துன்பம் அந்த புளியா நாங்களா தான் காடு. இவ்வளோ சனத்துக்கு ஒரு தினமே காட்டுதில்லை. உந்தாள் ஒரு கஷ்டப்பட்ட ஆள், இந்த இந்த அம்மி படுகிற ஆள், குடும்பம் இல்லை, ஏதோ குறைஞ்சாள், அந்த ஆள்கிட்ட சோடா கொடுத்து விட்டுருக்குறேன். அறிஞ்சு தானே நல்லவனை கொண்டு தர பழக்கம் இல்லை. அந்த பாவம் அம்மி படுகிற அந்த தொழில் குடும்பம் இல்லை, புரிஞ்சாதியும் இல்லை, பிள்ளை இல்லை, சௌகரம் இல்லை. சும்மா படிக்குது புத்தியும் மாற்றிவா. இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இருக்கிறனோ அவங்களாம் அதுக்கு ரெண்டு மம்பு பண்ணுறாங்க. புத்தியை பாய்ச்சி மம்பு பண்ணி பட்டியலையும் மாற்றி சரியான சுத்தல் சுற்றுறாங்க. அது அவரே தெரியுது. அதான் அவர் எங்கே கோவிக்கிறார். என்ன என்று காட்டப்படுறாரு. இன்றைக்கு உங்கள் தீர்த்தம் இருக்கல்லோ, இதில் என்ன பங்கு பெற்ற பண்ணான்னு போட்டேன். பக்குவட்ட வேணான்னு சொல்லிட்டார். இப்போ 4 கோடி ரூபா காசு சேர்க்கத்தான் இந்த தீர்த்தம் எடுக்க பண்ணுறாங்க. ஒழுங்காக செய்யலை. மறைச்சு வாங்கி படித்த புக்கே விற்கிறாங்க. அடுத்தது என்ன எச்சி கோப்பையில் விருதாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்க 50 பேர் சாப்பிட்டு எச்சி கோப்பையிலேயே விருதாருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். உதா கோயில் பேருந்தவங்களுக்கு அன்பு காட்டலாம். அவங்களும் இந்த 4 கோடியை சேர்க்க பார்க்குறாங்க. என்ன மனுஷன் நல்லூரும் அப்படி ஆகிடும். நல்லூர் ஆகப்பட நாங்கள் போகிறேன். சரி வேறு நானும் என்னிட வந்து போனேன். என்ன நன்றி. உலக மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? அது உலக மக்களுக்கு எங்கேயாவது அன்பு உள்ளவன், நான் தர்மம் உள்ளவன் தப்புவேன். மற்றவை எல்லாம் சரி. கிருஷ்ணர் வர போகிறேன். கிருஷ்ணர் வந்து கண்ணை முடிக்கணும் அழிக்க போகிறேன். அவர்கிட்ட பள்ளிக்கு எல்லாம் உள்ளிட்டு நம்மன்னு சொல்கிறேன். தான் அழிச்சு போட்டேன்னு இப்போ நேரம் தானே பார்க்குறேன். அந்த என்ன டைம் பார்க்குறாரா, அது இயற்கையோ என்னவோ அழிய போகுது. நெருப்பு மழையுமோ தெரியும். கோயிலெல்லாம் தர மட்டம். மற்ற சேர் சாம்பலாகி மண்ணாகலையோ அது மாதிரி எல்லாம் நடக்கும். நீதியான வேலையாக இந்த கோயில் நடத்துகிறாங்களோ இல்லையே. நீர் பார்த்தீங்கன்னா எச்சி கோப்பையில் அன்னதானம், மற்ற சாங்கி படைச்ச புக்கையே விற்கிறாங்க. உதா கோயில் போட்டு சரி சரி.
இவைக்கு சாபம் போட்டு உடம்பு அழுத்து போச்சு. அதுக்காக தான் மண்ணில் குளிச்சு கொண்டு இருக்கேன். இப்பயே மண்ணாக சொல்லுமா சொல்கிறேன். இப்பயே மண்ணாகிறதுக்கு பலம் நான் மண்ணாக வேணும். அதான் முடிவு. கதை விளங்கிச்சோ. சிவபெருமானுக்கு அடிச்சாடி உலகம் முழுக்கப்பட்டதல்லோ. நான் மண்ணாக போகிறேன். மண்ணாகினால் இந்த அசுர மக்கள் எல்லாம் மண்ணாகும். அதுக்காக தான் மண் குளிச்சு கொண்டு இருக்கிறேன். உமாவுக்கு சொல்லிக்கிறாங்க. சரி போட்டார். காவடிகளும் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு பெண் தூக்கு காவடியை மேலிருந்து அந்த ஆட்டுகின்ற அந்த அழகான காட்சியை பார்க்கின்றோம். இன்று நடைபெற்ற பல முக்கிய விஷயங்களை தொகுத்து இந்த காணொளி அமைஞ்சிருக்கின்றது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.